அனைவருக்கும் வணக்கம். 19/3/2025 புதன்கிழமை அன்று வராகியம்மனுக்கு உகந்த தேய்பிறை பஞ்சமி. இந்த தினத்தன்று உங்களுடைய கடன் பிரச்சனை அடைவதற்காக இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்து பாருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையானது ஒரு அகல் விளக்கு தேவை. அது பழைய அகல் விளக்காக இருந்தால் பரவாயில்ல. ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நமக்கு போதும். இப்போ வராகியம்மனுக்கு வழிபாடு செய்பவர்கள் வழிபாடு செய்யும்போது இந்த பரிகாரம் செய்து வராகியம்மனுடைய பாதத்துக்கிட்ட வச்சிருங்க. இப்போ வராகியம்மனுடைய படமோ சிலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் பூஜை அறையில் ஒரு இடத்துல வைக்கலாம். மகாலட்சுமி தாயார் படத்திற்கிட்ட வைக்கலாம், அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு கிட்ட வைக்கலாம். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நல்லா மஞ்சள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு, அதாவது அந்த ஒரு சின்ன அகல் விளக்கில் 3/4 வாசி நீங்கள் கல்லுப்பு போட்டுட்டு, அதில் ஒரு 5 மிளகு போட்டுட்டு, ஒரு ₹5 நாணயம் ஒன்று அதற்கு மேலே வச்சுருங்க. வைத்துட்டு அந்த ₹5 நாணயத்திற்கு மேலே பச்சை கற்பூரம் துண்டும் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் வச்சுருங்க. வைத்துட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரியாணி இலையோ அல்லது கற்பூர வள்ளியில் ஓம வள்ளியில் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இலையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கு அடியில் வைக்கணும். ஒன்று பிரியாணி இலை வைக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கற்பூரவள்ளி இலை நீங்கள் வைக்க வேண்டும். வைத்து நீங்கள் வராகியம்மன் படத்துக்கிட்ட வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அந்த மிளகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை முறிக்கும். அதாவது நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு கடனை அடைக்கணும், இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நகையை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நகையை திருப்பணும் அப்படின்னா நம்ம இன்னொரு நகையை வைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கடன் மேல் கடன் நமக்கு அமைந்து கொண்டே இருக்கும்போது அந்த கடன் மேல் கடன் வராமல் இருப்பதற்காகவும் நம்மளுடைய இருக்கிற கடன் அடைப்பதற்காகவும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது செய்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேய்பிறை பஞ்சமி இருப்பதனால நமக்கு கடன் பிரச்சனைக்காக இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். செய்து பாருங்கள். இது எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ நீங்கள் புதன்கிழமை செய்கிறீங்க இல்லையா, வியாழக்கிழமை எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுக்கலாம், அல்லது சனிக்கிழமை எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை எடுத்து கல்லுப்பை நம்ம தண்ணீரில் கரைக்கிறதோ அல்லது நம்ம கால்படாத இடத்துல போடுறதோ தவறு. ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்போதுமே கல்லுப்பை நம்ம கரைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு உகந்த நாள். கல்லுப்பில் லக்ஷ்மி தான் வாசம் செய்கிறாங்க. அதனால் கல்லுப்பு வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வெளியே போகாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது நாளைக்கு வியாழக்கிழமை கூட அதை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டலாம். அப்படி இல்லைன்னா பூஜையில் அப்படியே இருக்கட்டும். அந்த கல்லுப்பு எப்போ நமக்கு டஸ்ட்டு படிதோ அது வரையே இருக்கட்டும். அந்த கற்பூரவள்ளி இலை காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துருங்க. அது வரைய அப்படியே இருக்கட்டும். பிரியாணி இலை நமக்கு எப்போதுமே அது காய்ந்தது போல தான் இருக்கும். அது பிரியாணி இலை அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் பிரியாணி இலை இல்லாதவங்க கற்பூரவள்ளியில் வச்சிங்க அப்படின்னா காய்ந்த பிறகு எடுத்துக்கோங்க. மற்றபடி அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வார வியாழக்கிழமையோ அல்லது அடுத்த வார புதன்கிழமையோ அல்லது திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய் வெள்ளியை தவிர மற்ற நாள் எந்த நாள் உங்களுக்கு முடியுதோ அந்த நாள் எடுத்து அந்த கல்லுப்பை கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த ₹5 நாணயம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் எடுத்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் உண்டியில் போட்டுருங்க. அதாவது வராகியம்மன் கோவிலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, இல்லை கொஞ்சம் தூரம் நாங்கள் போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்றால் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற உண்டியில் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கிறாங்களோ அந்த கோவில் அங்கே இருக்கிற உண்டியில் நம்ம போட்டு வருவது ரொம்ப நல்லது. அந்த ₹5 நாணயம் நம்ம கடன் அடைப்பதற்காக நம்ம பரிகாரம் செஞ்சுருக்கோம் இல்லையா, நம்ம வைத்துக்கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. இதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். நமக்கு இனிமேல் கடன் வரக்கூடாது, இல்லை கடன் சீக்கிரம் அடையணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் அந்த ₹5 நாணயத்தை சுவாமிகிட்டே போய் ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த கோவில் வேண்டுமானாலும் உண்டியில் போய் சேர்த்துடுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜையிலே அப்படியே வச்சுருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்த பிறகு கூட நீங்கள் அதை எடுத்து உண்டியில் போட்டுடலாம். எப்போ வேணும்னாலும் நம்ம உண்டியில் போட்டுடலாம். நமக்கு எப்போ கோவிலுக்கு போகிறோமோ அப்போ போகலாம். மெனக்கட்டுலாம் நீங்கள் போகணும் இல்லை. உங்களுக்கு எப்போ தோதுப்படுதோ நீங்கள் எப்போ கோவிலுக்கு போவீங்களோ அப்போ அதை போகும்போது அந்த ₹5 நாணயம் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இப்போ வராகியனை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நிறைய பேருக்கு கடனை அடைந்திருக்கின்றது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அடையும், கட்டாயமாக கடன் அடையும், வாழ்க்கை மாறும். இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் இருக்கப்போ தான் இந்த பதிவை பார்ப்பீங்க. ஏன்னா நமக்கு கடன் எப்படியா தீரணும் அப்படிங்கிறதுக்காக
இப்போ நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே, அதை அக்செப்ட் பண்ணுங்க. நமக்கு இந்த மாதிரி கடன் ஆயிடுச்சு, நம்ம இதிலேருந்து எப்படி நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கடன் இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சரியாகிறது ரொம்ப கஷ்டம். அது சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அந்த உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டம் இப்போ வந்து கடன் வந்து யாரும் வேணும்னு வாங்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு பேட் சுச்சுவேஷனாலேயோ அல்லது ஒரு கல்விக்காகவோ இல்லை வேறு எதற்காகவோ நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கலாம். ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்லை மற்ற எதாருக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை எதுக்காவது ஒன்றுக்கு தான் நம்ம கடன் வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும். சரி, நம்ம இதுக்கு தான் கடன் வாங்கணும், நம்ம தான் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட கடன் அடைப்பதற்கு நீங்கள் முயற்சி மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். கடன் உங்களுக்கு வந்து கடன் அடையும். நிறைய பேர் வந்து கடனை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. வாங்குறது அவங்க தான் வாங்குறாங்க. ஆனால் அதை வந்து ஏற்பது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற அந்த வருத்தத்திலே அவங்களுக்கு பாதி வாழ்க்கை அதிலே முடிச்சிடும். இல்லைன்னா பாதி நாட்கள் கடந்துடும். இல்லை, நம்ம வந்து கடன் வாங்கிட்டோம், நம்மளுடைய தேவைக்காக வாங்கிட்டோம், அதை நம்ம தான் அடைக்கணும், அதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். கடனை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம கூட எப்போவுமே இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்போ அதை நினைத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போதே உங்களுடைய கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம வந்து நிறைய பரிகாரம் சொல்லுவோம், நிறைய வழிபாடு சொல்லுவோம். அது எதற்காக அப்படின்னா மன ஆறுதலுக்காகவும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான். அது வந்து நம்மளுடைய மைண்டை வந்து பாசிட்டிவிட்டியோடு இருக்கும்போது நமக்கு சரி கடனை அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்கும்போது அது அடைய வந்து ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து தானாக முயற்சி எடுக்கும்போது இன்னமும் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கவலை இருக்குது, ஒரு விரக்தி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை வந்து நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அது ஏற்றுக்கொள்வதுதான் நிறைய பேருக்கு கஷ்டம். அதனால தான் வலியும் வேதனையும் அதிகமாக வருது. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை அப்படிங்கிறது வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு இந்த கவலை வந்துடுச்சு, அது என்னோட கவலை, அதை நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி எடுக்கும்போது தான் அது சரியாகும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே நினைக்கிறது என்ன, நம்ம தான் கஷ்டப்படுறோம், மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை அப்படிங்கிற அந்த தாட் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இந்த உலகத்தில். நமக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட ஒரு யார்கிட்ட போய் நீங்கள் ஒரு 10 நிமிடம் பேசுங்க, அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லும்போது தெரியும், ஐயோ இதுக்கு நம்ம பரவாயில்ல போல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கடந்து கடந்து தான் நம்ம வரணும். நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆக ஆரம்பிப்பீங்க. எதையுமே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எனக்கான பிரச்சனை, நான் ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ மனமாற ஏற்றுக்கொண்டு அதை சரி பண்ண முயற்சி செய்கிறீங்களோ அப்போதே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும். எப்போதுமே நமக்கு தேவையானது, அதில் பெண்களுக்கு தேவையானது நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த வீட்டில் ஒரு பெண் வந்து நம்பிக்கையுடன் தைரியமாக அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடுவாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு பெண் நம்பிக்கை இல்லாமல் கவலைப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்து சின்ன பிரச்சனையாக கூட அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஒரு பெண் தான் அந்த வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பாதிக்காது. பெண்கள் தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு தான் இது வந்து அதிகமாக பாதிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பெண் தான் தைரியமாக இருக்கும்போது அந்த வீடே வந்து ரொம்ப சுபிட்சமாக மாறும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், வராகி பக்தர்கள் எல்லாருமே தைரியமாக இருங்க. உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் வந்து நெருங்கவே நெருங்காது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.